அமித்ஷாவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த ஸ்டாலின், ஷாக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா? அந்த மாதிரி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமித்ஷாவுக்கு. கெத்தா வந்து இறங்கினாரு நம்ம பியூஷ் கைடு. ஆனா இங்க பியூஸ பிடிங்கிட்டாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏன்னா தமிழ்நாடு அரசியல் களம் சூடு பிடிக்க தொடங்கி விட்டது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா சேனலையும் டடங் ஒரே பிரேக்கிங் தான். அந்த பிரேக்கிங் அப்படி ஒரு பிரேக்கிங் செய்தி வர்றதா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் தர்றேன் பிரேக்கிங் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட தூக்கி ஸ்டாலின் அவர்கள் தூக்கி முன்னாடி போட, அமித்ஷா நம்முடைய ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாய் போனது அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து குஜராத்ல கிங்கா இருக்கலாம், பீகார்ல கிங்கா இருக்கலாம், சாணக்கியராக மற்ற மாநிலங்களில் இருக்கலாம். பட் இந்த காலாப்படத்துல சொல்லுவாங்கல்ல, இது காலா கில்லா, இங்க ஒரு பிடி மண் எடுக்கணும்னா கூட அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் வந்து அப்படி கெத்தா நிக்கிறாரு. இது ஸ்டாலின் கில்லா, காலா கில்லா மாதிரி ஸ்டாலின் கில்லா. இங்க இருந்து ஒரு பிடி மண் எடுக்கணும்னா கூட என்ன கேட்காம எடுக்க முடியாத மாதிரி அவர் நிக்கிறாரு. என்ன நடக்கிறது, என்ன அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறதான் விரிவாக நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம், பேச இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு, திராவிடம் 2.0 நூல் தேவைப்படுபவர்கள் கீழே இருக்கக்கூடிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. இன்னைக்கு விஷயத்துக்குள்ள போயிடலாம். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில், தட் மீன்ஸ் பாஜக கூட்டணியில ஏற்கனவே இருந்த ஐயா டிடிவி தினகரன் அவர்கள் கோபித்துக் கொண்டு நான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறேன்னு சொன்னார். ஏன் கோவிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, ஏங்க எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குறதுக்காகவா நான் இருக்கிறேன்ட்டார். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்காக நான் இருக்கணுமா? நான் அப்படி ஒரு கூட்டணியில நான் இருக்கணுமா? வாய்ப்பே கிடையாது. இப்பொழுது ஒரே கண்டிஷன் தான் எங்களுக்கு, முதலமைச்சர் வேட்பாளரை மாத்துங்க அல்லது தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்வோம். அப்படின்னா நான் அந்த கூட்டணியை பத்தி பேசலாம், இல்லைன்னா கிடையாதுன்றார். இவர் என்னடா இது இப்படி சொல்றாருன்னு இடையில அப்படி டக்குன்னு அப்படி வெளியில வந்துட்டு கொஞ்சம் திடீர்னு என்ன பண்ணாரு, டக்குன்னு மத நல்லிணக்கம்லாம் பேச ஆரம்பிச்சாரு. திருப்பரங்குன்றத்தில் யார் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க நினைத்தாலும் அதெல்லாம் கண்டிக்கத்தக்கதுனாரு. இந்த இது ஒரு படத்தை சொல்லுவாங்களா, அமாவாசை நீயா பேசுற அப்படின்னு கேட்பார மணியன். அந்த மாதிரி ஐயா டிடிவி தினகரன் ஐயா நீங்களா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பாஜக கூட்டணியோட இரண்டரை கலந்திருந்தவர். அப்புறம் திடீர்னு என்ன பண்ணாரு, விஜய்க்கு கூட்டம் கூடுவது உண்மைதானே அப்படின்னாரு. கருப்ப குசும்பக்காரன் ஜாக்கி ஜெட்டி அடி போடுறான்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐயா வந்து விஜய் கூட்டணிக்கு அடி போடுகிறாரோ அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. பட் பிஜேபி கிட்ட தான் மேல ஒண்ணு இருக்க, என்னது, எங்க போனாலும் அந்த ஒரு படத்துல அந்த குதிரை அவர் சொல்லுவாரு, வரும் ஆனா வராது அப்படின்னு ஒரு படத்துல ஒரு நகைச்சுவை நடிகர் ஐயா அவர் ஒரு குதிரையை தூக்கிட்டு போவார் பாருங்க, வடிவேலு. எங்க போயிரும், வரும் அப்படிம்பாரு. அதே மாதிரி குதிரை ஒரு ரவுண்ட் அடிச்சு கரெக்டா கொண்டு வந்து யாருன்னு இடத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டுரும். அந்த மாதிரி அமித்ஷாவும் மோடியும் எங்க போயிருவாரு, டிடிவி வருவாரு. ஏன்? கேஸ் இருக்குல்ல. என்ன கேஸ்? ஃபெரா கேஸ். அந்த முக்கியமா இந்த கேஸ், அது என்னங்க, இரட்டை இலை சின்னத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கு. அதான் ரொம்ப முக்கியமான வழக்கு. இரட்டை இலை சின்னத்திற்கு அதுல ஒரு பியூட்டி தெரியுமா உங்களுக்கு? நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்க இதெல்லாம் கேட்டீங்கன்னா உண்மையிலே நீங்க சிரிப்பீங்க. அதாவது பாஜகவும் அமித்ஷாவும் எப்படியெல்லாம் இந்திய அரசியல்வாதிகளை ஆட்டுவிக்கிறார்கள் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். டிடிவி தினகரன் மேல ஒரு வழக்குங்க. இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு இவர் லஞ்சம் கொடுக்க முயன்றார் அப்படின்னு ஒரு வழக்கு. சரி, இப்ப லஞ்சம் கொடுக்க முயன்றார். யாருக்கு முயன்றார்? தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு முயன்றார். இப்ப லஞ்சம் கொடுக்கிறவரு இங்க இருக்கிறார், டிடிவி தினகரன். அவரை கைது பண்ணியாச்சு. நல்லா கேட்டுங்க, லஞ்சம் கொடுக்க முயன்றவர் இந்த இருக்காரு, அவரை கைது பண்ணியாச்சு. இவர் யாருக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார்? அது ஒரு ஆளுக்கு. அது யாரு? அது தெரியாது. என்னையா சொல்றீங்க? புரியல. ஏங்க இவர் லஞ்சம் கொடுக்க முயன்றாரு தானே கைது பண்ணீங்க? ஆமா. யாருக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார்? அது ஒரு ஆளை காட்டுங்க. ஏன்னா இந்த தேர்தல் ஆணையத்தில் இந்த அதிகாரிக்கு தாங்க, இவர் தாங்க இவர்கிட்ட லஞ்சத்தை வாங்கினாரு அல்லது வாங்க முயற்சி செய்தார். யாருக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார் என்பதே குறிப்பிடாமல் ஒரு வழக்கு நடக்குன்னா உலக வரலாற்றுல அப்படி ஒரு வழக்கு நீங்க பார்த்துக்க மாட்டீங்க. டிடிவி தினகரனுக்கு யாருக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார் தெரியாது. ஒரு இடைத்தரகர் மூலமாக கொடுக்க முயன்றார், அவ்வளவுதான். ஐயா எங்க இந்த இது எங்க அப்படின்னு ஒரு படத்துல கேட்பாங்க. நான் இங்க இருக்கிறேன், இது இருக்குது, வேரிஸ் அப்படின்னு அந்த இவரை பிடிச்சு வருவாங்க, யார சந்தானத்தை பிடிச்சு வருவாங்க. அந்த மாதிரி எங்க ஐயா யாருக்கு கொடுக்க முயன்றாங்கன்னு தெரியாது. பட் இருக்கட்டும், இப்படி எல்லாம் வழக்க போட்டு மிரட்டி வச்சிருக்குது பாஜக. அப்ப ஐயா எங்க போவாரு? வேற வழியே கிடையாது. என்டிஏ கூட்டணி நீடிக்க வேண்டிய நிலைமை. இன்னைக்கு மீண்டும்
டக்குன்னு ஒரே அடி பெல்ட் அடிச்சாரு. அந்த பெல்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை அடிச்சாரு. என்ன சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமியை எல்லாம் முதலமைச்சராக ஏற்க முடியாதுங்க, துரோகி அப்படின்னு சொன்னவரு அரசியலில் தேர்தல் நேரத்தில் எதிரி, நண்பன், துரோகி எல்லாம் பார்க்க முடியாது, அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுதுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பியூஷ் கோயலை போய் சந்திச்சு எங்களுக்குள் நடப்பது பங்காளி சண்டை தான். நீங்க இங்க இருந்து வண்டி கட்டி போய் எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷாவை பார்த்தார். அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தோன்னு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாங்க, ஓபிஎஸ் மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்படுவாரா அதிமுக? ஓபிஎஸ்க்கு மீண்டும் இடம் இருக்கிறதா? ஏங்க எத்தனை வாட்டிங்க சொல்றது? உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லணுமா? ஓபிஎஸ்க்கு ஒருபோதும் இடம் கிடையாது. அடுத்த கேள்வி, டிடிவி தினகரன் நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு போயிட்டாரு. அப்பவே எல்லாருக்கும் தெரியும் அமித்ஷா இங்கன்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாரு. என்னன்னு, ஓபிஎஸ் வேணா விட்டுருங்க, பட் டிடிவி தினகரனை உள்ள வச்சுக்கணும் அப்படின்னு அமித்ஷா ஸ்ட்ரிக்டா உத்தரவு போட்டிருக்காரு எடப்பாடிக்கு. அந்த உத்தரவின்படி இப்ப எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரும் ஓரணிக்கு வந்துட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக அணிக்கு வர்றாங்க. ரைட். இப்ப ஸ்டாலின் என்ன ஷாக்கு கொடுத்தாரு, அதான மேட்ரு, அதுக்கு வர்றேன். இப்ப டிடிவி தினகரன் பியூஷ் கோயலை இன்று சந்தித்து பாஜக கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொள்ள இருக்கிறார் என்ற செய்தி வெளியாகி கொண்டே இருந்த போதே, அதுக்கு முன்னாடி நான் தர்றேன் உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் அப்படின்னு வைத்தியலிங்கம் அவர்கள், முன்னாள் அமைச்சர் ஐயா வைத்தியலிங்கம் அவர்கள், அஇஅதிமுக மூத்த முன்னணி நிர்வாகி, ஓபிஎஸ் தீவிர விசுவாசி ஆதரவாளர், அவர் இன்னைக்கு காலையில அறிவாலயத்துல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டார். இப்ப டிடிவி தினகரன் பிரேக்கிங் அப்படி வரப்போற நேரத்துல அதை எல்லா சேனலும் டாயிங் அப்படின்னா டங்குன்னு அங்கத்துக்கு அது வந்து விழுந்துருச்சு. எது? வைத்தியலிங்கம். இப்ப வைத்தியலிங்கம் என்னங்க, வைத்தியலிங்கத்தை சேர்த்ததுனால என்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேக்குறீங்களா? இங்க ஒரத்தநாடு உள்ளிட்ட பகுதிகளில் தஞ்சை டெல்டாவில நீங்க எப்படி தென் மாவட்டத்துல டிடிவி தினகரனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, தென் மாவட்டத்துல டிடிவி தினகரனுக்கு ஒரு தொகுதிக்கு எப்படி அவர் ஒரு கணிசமான வாக்கு வச்சிருப்பாரு. 2000-3000 ஓட்டாவது வச்சிருக்க மாட்டாரா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு தொகுதிக்கு, அதாவது எல்லா தொகுதியும் சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட ஒரு 17-20 தொகுதிகள் எடுத்துக்கங்க. ஒரு 15-20 தொகுதிகள்ல டிடிவி தினகரனுக்கு நிச்சயமாக ஒரு தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2000 ஓட்டாவது இருக்கும். 1000-2000 ஓட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு தொகுதிக்கு 1000-2000 ஓட்டுனா என்னாச்சு? அதெல்லாம் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியதா இருந்துச்சு. அப்ப டிடிவி தினகரன் பாஜக கூட்டணி பக்கம் வந்து விட்டார். கடந்த முறை டிடிவி தினகரன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லாமல் போன காரணத்தினால் தென் மாவட்டத்தில் சில தொகுதிகளை அஇஅதிமுக இழக்க நேர்ந்தது அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதே, கடந்த தேர்தலில் நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் முக்கியமானது. கடந்த தேர்தலில் டிடிவி தினகரன் வெளியில இருந்தார். ஓபிஎஸும் வைத்தியலிங்கம் உள்ளிட்டவர்களும் அஇஅதிமுகவிற்குள் இருந்தார்கள். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப கடந்த தேர்தலில் வெளியே இருந்த டிடிவி தினகரன் உள்ள வர்றாரு. சார், அப்ப அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பலம் தானே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா கடந்த தேர்தலில் உள்ளே இருந்த ஓபிஎஸ், வைத்தியலிங்கம் போன்றவர்கள் வெளியே வந்து விட்டார். அப்ப திருப்பியும் 50, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு என்ன சொல்றது, ஒரு 50 மார்க் ஏறுதுன்னு வைங்க, 50 மதிப்பெண்கள் ஏறுதுன்னா இன்னொரு இடத்துல 50 மதிப்பெண்கள் இறங்குது, மைனஸ் மார்க்ல போகுது. அப்ப திருப்பி அதிமுக பாஜக கூட்டணியுடைய பலம் எப்படி இருக்குன்னா அப்படியே தான் இருக்கு, ஏறல. இப்ப ஓபிஎஸ் சேர போறது இல்ல, அவர் சேர மாட்டாருன்னு யார் பேசுறா? நான் சொல்லல. சரி ஐயா, அதையும் தாண்டி ஒருவேளை ஓபிஎஸ் சேர்ந்து விட்டார் அப்படி வச்சுப்போம், ஓபிஎஸ் சேருகிறார் அப்படின்னா இந்த எலி தவளை கூட்டணி மாதிரிதான் அது இருக்கும். ஏன்னா ஓபிஎஸ்க்கு வாழ்நாள் எதிரியாக எடப்பாடி பழனிசாமி இந்த நிமிடம் வரை பார்த்து கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அப்படித்தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சோ அது ஒரு பெரிய சிக்கலில் போய் முடியும். ஒன்று, இதற்கு முன்பாகவே தஞ்சை டெல்டா மாவட்டத்துல அஇஅதிமுகவின் முகமாக அறியப்படுகின்ற, பார்க்கப்படுகின்ற வைத்தியலிங்கத்தை திமுக பக்கம் இழுத்து வருகிறார் ஐயா ஸ்டாலின். இப்ப அவர் இங்க வந்துட்டாரு. இப்ப தஞ்சை டெல்டா பகுதியில அஇஅதிமுக ஆதரவாளர்கள் ஓட்டு இங்க வந்துடும். அப்ப ஒரு செக் அமித்ஷாவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கலைச்சு போட்டு ஆட்டைய கலைக்க முடியாது. இப்ப இன்னும் 2 பேர் தான் கூட்டணியை, 3 பேர் கூட்டணியை உறுதி செய்யாமல் இருப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒண்ணு இன்னைக்கு உறுதியாயிடுச்சு.
இன்னும் மிக எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா தேமுதிக எந்த பக்கம் போகுது அப்படின்னு தெரியாது. ஆனால் தேமுதிகவும் கூட கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணியோடு பேச்சு வந்து கொஞ்சம் அதுலமா அவங்களுக்கு தான் அந்த லீடிங் எட்ஜ்ல அப்படி இருக்கிறாங்க. தேமுதிக பொறுத்தவரை எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 100 100 100 100 101 101 101 101 200 200 200 200 201 201 201 மாதிரி தான் அது வந்து. அதாவது அவங்களோட டிமாண்ட்ஸ் சொல்றேன். டிமாண்ட்ஸ் அவங்களுடைய அதிகமான டிமாண்ட்ஸை எந்த அணி ஏற்றுக்கொள்ளுமோ அந்த அணி பக்கம் போயிடுவாங்க. சோ அதனால அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரைட்டு. இப்போ தேமுதிக வந்து ஒரு இந்த நிமிடம் நான் பேசக்கூடிய ஏன்னா அவங்களை யாராலையும் கணிக்க முடியாது. நான் மட்டும் இல்ல அவங்களாலையும் கணிக்க முடியாது. அப்படி ஒரு ஐயோ அது சொல்லவே முடியாது, விட்டுருங்க. பட் இந்த நிமிடம் வரைக்கும் ஸ்லைட்லி எட்ஜ்ல அஇஅதிமுக பாஜக கூட்டணி பக்கம் அவர்கள் போகலாம். இந்த நிமிடம் நான் திருப்பி சொல்றேன், இந்த நிமிடம் இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு ஏதாவது மாத்தினாலும் மாத்துவாங்க, அவங்க தெரியாது. இந்த நிமிடம் ஒரு ஸ்லைட்லி அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் அவர்கள் போக வாய்ப்பு இருக்கு. ரைட். பட் இன்னும் முடிவாகல, அப்படி வச்சுப்போம். அடுத்தது ஐயா ஓபிஎஸ் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. தாவேக பக்கம் போவாரா, திமுக பக்கம் வருவாரா, தனித்து போட்டியிடுவாரா, அல்லது மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவாரா தெரியாது. இன்னொன்று மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள். அன்புமணி ராமதாஸோடு அவருக்கும் இவருக்கும் முரண், 2 பேருக்கும் இருக்கக்கூடிய கருத்து மாறுபாடு தெரிந்தது. இப்ப ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவரு கடந்த சில வாரங்களாக திமுகவிற்கு ஆதரவான ஒரு குரல் அவர் தரப்பிலிருந்து ஒலித்து வருகிறது. அந்த குரலை திமுக எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள போகுது, ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு ஐயா ராமதாஸ் அவர்களை இந்த அணியில் வைத்துக் கொண்டால் அதனுடைய பலம் பலவீனம் என்ன, அதனுடைய சாதக பாதங்கள் என்னன்றதை அவர் யோசிப்பார்ல. அவருக்கு போய் யாரும் அரசியல் கற்றுக் கொடுக்க முடியாது. அப்ப அவர் யோசிப்பாரு, சேத்தா என்ன, சேக்காட்டி என்ன, இதெல்லாம் அவர் யோசிப்பாரு. ஒருவேளை ஐயா ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வரப்போகிறாரா, அல்லது தனித்து நின்று அன்புமணியினுடைய வெற்றி வாய்ப்பை தடுக்க போகிறாரா, இது போன்ற கேள்விகள் இருக்குது. அப்போ 3 பேர் இன்னும் இந்த நிமிடம் வரைக்கும் நமக்கு ஒரு கிளாரிட்டி, தெளிவா வெளிப்படையா கிளாரிட்டி கிடைக்காது. ஒண்ணு தேமுதிக, இன்னொன்னு ஐயா ராமதாஸ் அவர்கள், இன்னொன்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள். இந்த 3 தான், இந்த 3 கட்சிகளும் தான் இந்த நிமிடம் வரைக்கும் நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாத கட்சிகள். மற்றபடி சின்ன கட்சி பெரிய கட்சி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. யார் எந்த பக்கங்கிறது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு 99% முடிவாயிடுச்சு. இனிமேல் சேரதான் சந்திக்க வேண்டியதான். புரியல எப்படிங்க? விஜய் கூட்டணிக்கா? விஜய் கூட்டணியில யார் சேர்றான்னு கேக்குறீங்களா? எஸ், ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம அதை பேச விட்டோம். விஜய் கூட்டணியை பொறுத்தவரை, தாவேகா கூட்டணியை பொறுத்தவரை, தாவேகா கூட்டணியில் சில முக்கியமான வந்து சிலர் வந்து அதுல இணைய போறாங்க. புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார் போன்றவர்களோடு கூட்டணி வைத்து அவங்களாம் ஏற்கனவே அங்கதான் இருக்காங்களா? அதான் அவங்கதான், அவங்களோட அவங்களே சேர்ந்துக்கிற வேண்டியதான். வெளியில இருந்து யாரும் சேரலையா கேட்டேன், விசாரிச்சுட்டேன். அவர் சொல்லி பார்த்துருக்கிறாரு, ஒருத்தர் வர தயாரா இல்ல. அதனால என்ன பண்றாரு, நம்மளே கூட்டணி வச்சுக்கூடும், நமக்குள்ளேயே நமக்கு நாமே அப்படிங்கிற மாதிரி, நமக்கு நாமே மாதிரி அவர் வந்து தாவேகா வந்து அவங்களுக்கு அவங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க போட்டியிட வேண்டிதான். அதுல வந்து யார் யார் ஆதரவாளர்களுக்கு எத்தனை சீட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் அது ஒரு நடக்கும்ல. ஆதவர்ஜனாவுக்கு எவ்வளவு, புசி ஆனந்துக்கு எவ்வளவு, நிர்மல் குமாருக்கு எவ்வளவு, அந்த மாதிரி. சோ விஜயை பொறுத்தளவுல இந்த நிமிடம் வரைக்கும் விஜயோடு கூட்டணி சேர்வதற்கு யாரும் இல்லை. அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன், துணை முதலமைச்சர் பதவி வரை கூட சொல்லி பார்ப்பார் போல தெரியுது. பட் யாரும் அதை நம்ப தயாராக இல்லை. சோ தாவேகா ஒரு பக்கம், நாம் தமிழர் ஒரு பக்கம், தனித்தனியாக 2 பேரும் களத்தில் நிற்பார்கள். திமுக அணியில திமுக, காங்கிரஸ், விசிக, மதிமுக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சி, ஐயுஎம்எல் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், தமிழக வாழ்வு உரிமை கட்சி திரு வேல்முருகன், இவர்கள் இல்லாம ஒருவேளை எஸ்டிபிஐ உள்ளே வரலாம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தகவல். அவங்க வந்தாங்கன்னா அவங்க, தமிமுன் அன்சாரி அவர்கள் மிக முக்கியமாக, அவரு வந்து தமிமுன் அன்சாரி, அதே மாதிரி திரு கருணாஸ், திரு தனியரசு, இவர்கள் எல்லாம் ஒருவேளை இந்த பக்கம் வரலாம். ஜான் பாண்டியன் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் ஒருவேளை திமுக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட வர்ற மாதிரி இருக்குங்கிறாங்க. வந்தா ஐயா ஜான் பாண்டியன், இப்படியாக ஒரு கூட்டணி. அதுல இன்னும் வேற யாரையாவது, அப்கோர்ஸ் அண்ணன் அதியமான் உள்ளிட்டவர்கள் ஏற்கனவே இங்க இருக்கிறாங்க. ஆதித்தமிழர் பிறகு அண்ணன் அதியமான் உள்ளிட்டவர்கள் இருக்கிறாங்க. நாகை திருவள்ளூர் இங்க இருக்கிறார், ஜக்கையன்,
நான் வேற யாரையா மறந்திருந்தா கூட நீங்க கீழே குறிப்பிடுங்க. நான் எனக்கு நினைவுல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ ஒரு பெரிய வலிமையான கூட்டணி வந்து இந்த பக்கம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளோடு காங்கிரஸ், விசிக, மதிமுக 2 கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட ஒரு வலிமையான கூட்டணியை இந்த பக்கம் திமுக ஆல்ரெடி வைத்திருக்கிறது. இதுல ஓபிஎஸ் உள்ள வந்தாருன்னா இன்னும் அது என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பேசுவோம். அதிமுக பொறுத்தவரை திமுக கூட்டணி இப்படி வலிமையா இருக்கு. அதிமுக பொறுத்தவரை அதிமுக, பாஜக, பாமக அன்புமணி ராமதாஸ் அணி, ஏன்னா ராமதாஸ் ஐயா வெளில இருக்காரு, அன்புமணி ராமதாஸ், அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ், இப்போ டிடிவி, இவங்க எல்லாம் அதிமுக அணில இருக்கிறாங்க. இனி இப்ப வேற யாரும் வந்தாங்கன்னா இப்ப தேமுதிக அந்த பக்கம் போச்சுன்னா அவங்க ஒருத்தர் போவாங்க. சோ இதுதான் கிட்டத்தட்ட தேர்தலில் இதான் அவ்வளவுதான், கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. திமுக ஒரு அணி, அதிமுக ஒரு அணி, நாம் தமிழரும் தாவேகாவும் தனித்தனியாக நிற்பார்கள். போட்டி என்பது திமுகவிற்கும் அஇஅதிமுகவிற்கும் இடையில்தான். சார் அப்ப நாம் தமிழருக்கும் தாவேகாவுக்கும் போட்டி இல்லையா? அவங்களுக்கு இடையிலும் ஒரு போட்டி இருக்கு. 3வது இடம் யாருக்கு? நாம் தமிழருக்கா தாவேகாவிற்கா அப்படிங்கிறதுல ஒரு போட்டி கண்டிப்பாக இருக்கும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சீமானவர்கள் வாங்கிய 7-8 விழுக்காடு ஓட்டு இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி அவர் ஒரு 3-3.5% ஓட்டு வச்சிருந்தாரு. அது ஒரு 7-8 விழுக்காடு ஆனதுல பலருக்கும் ஆச்சரியம். நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருந்தேன். திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து விட்டார். ஆனால் அவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை. அப்ப விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலைன்னா விஜய் ஆதரவாளர்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? அந்த கேள்வி இருக்குல்ல. விஜய் ஆதரவாளர்களுடைய ஓட்டு யாருக்கு போயிருக்கும்? அந்த தேர்தலை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி விஜய பாராட்டி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தாரு திரு சீமான். என் தம்பி பாரு, வார்த்தைக்கு வார்த்தை. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மைக் சின்னத்தை வாங்கி அந்த ஒரு ஏதோ மைக் பாடல்லாம் வந்து அதை வச்சு கூட நாம் தமிழரை சேர்ந்த சிலர்லாம் வந்து எங்களுக்கு ஆதரவாக தான் விஜய் பிரச்சாரம் பண்றாங்க மாதிரி சொன்னாங்க. விஜய் வழக்கம் போல அமைதியா இருந்தார். அப்போ சீமான் வந்து விஜய் ரொம்ப வானலாக புகழ்ந்து கொண்டே இருப்பார். அப்போ திமுக அதிமுக 2 பேரும் வேண்டாம் என்று நினைத்த ஓட்டுல தாவேகா ஆதரவு ஓட்டு கணிசமா யாருக்கு போச்சுன்னா நாம் தமிழருக்கு போச்சு. அது ஒரு 3-4% உறுதியா போயிருக்கும். அதை சேர்த்து தான் திரு சீமான் அவர்கள் 7-8% வாங்கினார். இந்த முறை நேரடியாகவே விஜய் களத்துக்கு வருகின்ற பொழுது அந்த வாக்குகள் விஜய்க்கு செல்லுகின்ற பொழுது நாம் தமிழர் சீமானுடைய வாக்குகள் பெருமளவு சரிய வாய்ப்பு இருக்கிறது. பார்க்கலாம் தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லிங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ அவங்க 2 பேருக்கும் 3ஆம் இடத்துக்கு யாருக்கு அப்படிங்கிற போட்டி இருக்கக்கூடும். இந்த வகையிலே தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மார்ச் 8ஆம் தேதி திருச்சியில 10 லட்சம் பேர், ஆமா 1-2 இல்ல 10 லட்சம் பேர் கூடக்கூடிய விதத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு, மாநில மாநாடு, திமுகவின் மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது. பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்தே அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் ஸ்டாலின் வந்து வரட்டும், தமிழ்நாடு விடியட்டும் அப்படிங்கிற மாதிரியான தலைப்புல மீண்டும் ஸ்டாலின் ஏன் வேணும் அப்படிங்கிற தலைப்புல அவங்க வந்து 234 தொகுதியிலும் பரப்புரை செய்ய திட்டமிட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். மண்டல மாநாடுகள் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். மிக வேகமாக பணிகளை விரைவுபடுத்த தொடங்கிவிட்டது திமுக. நீங்க இனிமேல் தான் ரியல் எலெக்ஷனை பார்க்க போறீங்க. தேர்தல் ஆட்டம் தொடங்கி விட்டது. திமுக களத்தில் இறங்கி விட்டது. அமித்ஷாவிற்கு தமிழ்நாடு மீண்டும் பாடம் புகட்டும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.